மாணவர்கள் இப்போ பார்க்க போகிறது வகைப்பாட்டின் வகைகள். தாவரத்தினுடைய வகைப்பாட்டினுடைய வகைகள். முன்னாடி வகைப்பாடு பார்த்தோம், அவசியம் பார்த்தோம். இப்போ அந்த வகைப்பாட்டின் வகைகள். தாவர தொகுப்புகள், அதாவது தாவரங்களை 3 வழிகளில் என்ன பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது 3 வகைப்பாட்டு முறை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று செயற்கை வகைப்பாட்டு முறை, 2வது இயற்கை வகைப்பாட்டு முறை, 3வது இனப்பரிணாம வழி வகைப்பாட்டு முறை அப்படின்னு 3 வகைப்பாட்டு முறைகள் தாவரங்களில் இருக்குது. தாவர தொகுதிகளை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு செயற்கை வகைப்பாட்டு முறை. செயற்கை வகைப்பாட்டு முறைன்னா என்ன, யார் சொன்னால், அந்த செயற்கை வகைப்பாட்டு முறையில் எந்த பண்புகளை அடிப்படையாக வச்சு தாவரங்களை வகைப்படுத்தினாங்க, எந்த புத்தகத்தில் அந்த வகைப்பாட்டு முறை கூறியிருக்காங்க, இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த வகைப்பாட்டியலின் தந்தை மிக முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். வகைப்பாடுன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதில் வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார், கரோலஸ் லின்னேயஸ். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க, ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுவர்னு கேட்டால் கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா அது எந்த நாட்டை சேர்ந்தவொன்னு, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியல் அறிஞர், தாவரவியலாளர். இவர் பார்த்திங்கன்னா 1753ஆம் ஆண்டில் ஒரு புக்கு விட்டுருக்காரு, ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் தான் என்ன பண்ணுறாரு, இந்த செயற்கை முறை வகைப்பாட்டை பற்றி விளக்கியிருக்காரு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7300 சிற்றினங்கள், பார்த்திங்களா, 7300 சிற்றினங்களை விளக்கியிருக்காரு. அதை எத்தனை வகுப்புகளுக்கு கீழே வச்சுருக்காரு, 24 வகுப்புகளுக்கு கீழே அந்த சிற்றினங்களை உள்ளடக்கி வச்சுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு தாவரங்களை வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, மகரந்த தாள்களின் எண்ணிக்கை, அப்புறம் அந்த மகரந்த தாள்கள் இணைவு, அப்புறம் மகரந்த தாளினுடைய நீளம், இந்த 3 பண்புகள். புரியுதுங்களா? மகரந்த தாள்னா என்ன, நீங்கள் ஏற்கனவே போன லெசனில் அந்த இனப்பெருக்க புறமைப்பியல் பாடத்தில் மலரின் அந்த இனப்பெருக்க உறுப்புகளில் படிச்சிருப்பீங்க. மலரில் ஆண்பாகம் என்னது, மலரின் ஆண்பாகம் மகரந்த தாள் வட்டம் படிச்சிருப்பீங்க. அதில் மகரந்த தாள்கள் இருக்கும் அப்படிங்கிறலாம் படிச்சிருப்பீங்க. அதை அடிப்படையாகுது, அதாவது இனப்பெருக்க உறுப்புகளை இவர் எடுத்துக்கிட்டார் வகைப்படுத்துறதுக்கு. அதில் மகரந்த தாள்களை எடுத்து மகரந்த தாளினுடைய எண்ணிக்கை, இணைவு, நீளம், இந்த பண்புகளை வச்சு தாவரங்களை எண்ணிக்கை வகைப்படுத்தியிருக்காரு. இது இல்லாமல் சூலக இலைகளின் சிறப்பு பண்புகளின் அடிப்படையில் இந்த வகுப்பில் பல துறைகளாக பிரித்திருக்கார். அப்போ மொத்தத்தில் மலரினுடைய ஆண்பாகம் பெண்பாகம் இனப்பெருக்க உறுப்புகளை இவர் அடிப்படையாக வச்சு தாவரங்களை வகைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சூலகம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மலரின் பெண்பாகம் தான் சூலகம். ஸோ அதை அடிப்படையாகவும் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இனப்பெருக்க உறுப்புகளை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்துறதுனால இந்த வகைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாலின வழி வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இதையும் கேட்பாங்க, இது ஒரு 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கங்க. பாலின வழி வகைப்பாடு என்று அழைக்கப்படும் வகைப்பாடு அப்படின்னு கேட்டால் செயற்கை முறை வகைப்பாடு. அப்போ செயற்கை முறை வகைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, பாலின வழி வகைப்பாடு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த வகைப்பாட்டு இவ்வகை செயற்கை வகைப்பாட்டு முறையை பார்த்திங்களா, அதனுடைய கோட்பாடாக இவ்வகைப்பாடு செயற்கை முறை கோட்பாடாக இருந்தாலும் இது எப்படி இருக்கிறாங்க, எளிமையானதாகவும் தாவரங்களை எளிதில் அடையாளம் கண்டறிவதற்கு பெருமளவுக்கு இது உதவுது. ஈஸியாக இருக்குது இந்த வகைப்பாடு, எளிமையானது, தாவரங்களை எளிதில் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் லின்னேயஸ் இறந்துட்டார். லின்னேயஸினுடைய இறப்பிற்கு பின் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வகைப்பாட்டு முறை நடைமுறையில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? நடைமுறையில் இருந்த மற்ற வகைப்பாடுகளை விட இந்த வகைப்பாடு முக்கியமானது கருதப்பட்டாலும் சில காரணங்களுக்காக என்ன செய்ய முடியல, இந்த வகைப்பாட்டை பின்பற்றப்பட முடியவில்லை. இதில் சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இதை அப்புறம் பின்பற்ற முடியாமல் போச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் என்ன பண்ணிட்டார்னா, முற்றிலும் தொடர்பற்ற தாவரங்கள், தொடர்பே இல்லாத தாவரங்களை என்ன பண்ணிட்டார், 2 குரூப்பை ஒரே பிரிவில் வச்சுட்டாராம். புரியுதுங்களா?
தொடர்பற்ற தாவரங்களை ஒரே குரூப்லேயும் நெருங்கிய தொடர்புடைய தாவரங்களை வந்து தனித்தனியாகவும் வச்சுட்டார். புரியுதுங்களா? இது ஒரு குறையாக போச்சு. அது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு விதலை தாவரம் அப்படிங்கிறது ஒரு குரூப்பில் இருக்கணும், இருவிதலை தாவரம்ங்கிறது தனியாக வச்சுருக்கணும். சரிங்களா? ஒரு விதலை தாவரம் இருவிதலை தாவரம்னா தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ ஒரு விதலை தாவரம் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்றா வச்சிட்டார். இப்போ ஒரு விதலை தாவரம் இந்த ஜிஞ்சிபிரேசி அப்படிங்கிற ஒரு விதலை தாவரத்தை இருவிதலை தாவரமான இது உங்களுக்கு அனாகார்டியேசி, அந்த குடும்பத்து பேர் என்னது, இருவிதலை தாவரம் அனாகார்டியேசி, இதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரே குடும்பத்தில் வச்சிட்டார். ஏன் சார் வச்சார் அப்படின்னா, அவர் வந்து எந்த பண்புகளை அடிப்படையாக எடுத்துக்கிட்டார், மகரந்தத்தால் எண்ணிக்கை தானே அடிப்படையாக எடுத்தார். இந்த சிஞ்சிபிரேசியும் அனாகார்டியேசிலையும் பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகரந்தத்தால் எண்ணிக்கை ஒன்றே இருக்குது. ஒரே ஒரு மகரந்தத்தால் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாராம் இவர், அந்த ஜிஞ்சிபிரேசி குடும்பத்தையும் இந்த அனாகார்டியேசி குடும்ப தாவரத்தையும் ஒரே பிரிவு, அதாவது எந்த தொகுப்பில் வச்சிட்டார், இதை எதில் வச்சிட்டார், மொனாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரே வகுப்பில் வகைப்படுத்திட்டார். மோனோ அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்று. புரியுதுங்களா? ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அதையும் தெரிஞ்சுங்க. மோனோன்னு என்ன அர்த்தம், ஒன்றுன்னு அர்த்தம். மோனோ. ஆண்ட்ரியா, நீங்கள் ஆண்ட்ரியா ஞாபகம் வச்சுக்கலாம், சினிமா நடிகை. ஆண்ட்ரியானா ஆண்ட்ரீஷியம், ஆங்கிலத்தில் வந்து ஆண்ட்ரீஷியம் அப்படிம்பாங்க, அதாவது மகரந்தத்தாள் வட்டம் ஆண்ட்ரீஷியம் அப்படிம்பாங்க. ஆங்கில வார்த்தையை வச்சு என்ன பண்ணிட்டார், ஆண்ட்ரியா அப்படின்னு வச்சிட்டார். அப்போ ஒரு மகரந்தத்தால் இருக்கிறதெல்லாம் ஒன்றா வச்சிட்டார். அதில் என்னென்னா அந்த ஒரு விதலை தாவரம் இருவிதலை தாவரம் ரெண்டுமே ஒரு இதில் வந்ததுனால இது ஒரு குறையாக வச்சுட்டாங்க. அடுத்து இந்த மகரந்தத்தால் எண்ணிக்கை அடிப்படையில் வந்து இந்த ப்ரூனஸ் அப்படிங்கிற ஒரு பேரினம் கேக்டஸ் குழுமத்துடன் சேர்த்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு அந்த தவறு பண்ணியிருக்காரு. அந்த மகரந்தத்தால் எண்ணிக்கை அடிப்படையாக வச்சது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு தாவரங்களுக்கிடையே காணப்படக்கூடிய இயற்கை இனப்பரிணாம அடிப்படையில் வகைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் இவர் எடுத்துக்கலையா. அந்த ஒன்றுலேருந்து எந்த தொடர்பு தாவரங்களுக்கு இடையின பரிணாம தொடர்பை பற்றி இவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு குறையாக வந்து சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இது வந்து செயற்கை முறை வகைப்பாடு. புரியுதுங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த 2 வகைப்பாடை அடுத்தது பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம செயற்கை முறை வகைப்பாடில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.